இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தண்டர்பர்ட் 350 ஓல்டு தண்டர்பர்ட். கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு வந்து ஃபுல்லாக ரஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ, ரீகண்டிஷன் பண்ணலாமான்னு கேட்டார். 100% பக்காவாக பண்ணிடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ சைலன்சருமே பண்ணணும்னு சொன்னாங்க, அதையுமே கழட்டியாச்சு. ஸோ அதுவுமே ஓவராக ரஸ்டடாக இருந்துச்சு. கலட்டி எல்லாத்தையும் குரோமியம் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு. ஸோ சைலன்சரையுமே குரோமியம் பண்ணியாச்சு ஃபுல்லாக எல்லாமே. அப்புறமா சைலன்சர் ரெண்டுமே கவர்லாம் பெருசு. ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு சைலன்சரு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கண்டிஷன் கொண்டு வந்திருக்கோன்னு. ஸோ பக்காவாக ஆக்கியாச்சு. ஸோ வண்டியிலையுமே மாட்டியாச்சு. இதான் ஃபினிஷிங்கு பார்த்தா அவங்களுக்கே தெரியும். பிராண்ட் நியூ கண்டிஷன் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக செட்டாகவே பண்ணியாச்சு. அந்த கிளாம்பு கிம்பு எல்லாம் செட்டாக பண்ணியாச்சு. சைலன்சர் கிளாம்பு, சைலன்சர் பெண்டு. அப்புறம் கஸ்டமர் வந்து எல்இடி லைட்டு போடணும்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து பிரைட்னஸ் தெரியல ப்ரோ, நைட் நேரத்தில் வண்டி ஓட்டபுள்ள ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்இடி லைட்டையுமே மாற்றியாச்சு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக தெரியுது பாருங்கள். எவ்வளோ இருட்டில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ரைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைட் உங்களுக்கு போடணுன்னா சொல்லுங்கள், டெஃபினட்டாக நம்ம ஷாப்புக்கு எடுத்துருவாங்க, பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த மொனை வரையும் தெரியுது, சந்து மொனை வரைக்கும் நம்மளோட லைட்டு வந்து அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். புல்லட் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டார் கேரேஜ்.